கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம லுக்கி கிராஃப்ட் பார்ட் 30 இன்றைக்கி மறந்துச்சு. நான் அடுத்த இதில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பாட்டு சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க கேமிங்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்துட்டு சீக்கிரமாக வீட்டை கட்டணும். ஏன்னா பிளாக்ஸ் எல்லாம் அவ்வளோ மிச்சமாகுது. என்ன பண்ணுறதுனான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. அதனால் சீக்கிரம் வந்துட்டு வீட்டை கட்டி பிளாக்ஸுக்காக நம்ம வீட்டை கட்டியே ஆகணும். ஏன்னா நிறைய செஸ்டெல்லாம் வந்துட்டு நிரம்பி வழிஞ்சு கேவெல்லாம் போட்டு மூடிட்டோம். எல்லா கேவுமே நிமிஷம் இருங்க. ஓகே காய்ஸ், இப்போ வாங்க நம்ம பிளாக்கெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, நான் எல்லா கேவுமே நோண்டி பார்த்துட்டு அந்த கேவில் ஏதாவது ஒன்று கிடச்சா தான் நான் வீடியோ போட்டிருப்பேன். ஐன் கூட கிடைக்கல, இதோட முடிச்சேன். எல்லாத்தையுமே டார்ச் எடுத்து எவ்வளோ கலகலையாக போயும் இதாகிடுச்சு. பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம அந்த கோழி ஃபார்ம் போய் பார்ப்போம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு. நான் உங்களுக்கு செஞ்சுட்டேன், நான் அதை காட்டுறேன் இருங்க. ஐயோ சவுண்டை வரைச்சிக்கோ. தோருக்கு போயிருங்க. இதான் இந்த இருங்க. இது எப்படி செய்யணும்னா, நம்ம ஏதோ இந்த ஆப்பர் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா 6 முட்டை இருக்குது இப்போதைக்கு. அதில் 1 முட்டை இருக்குது. இதெல்லாம் எடுத்துக்குவோம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதான் வைப்போம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இந்த ஒர்க்கா இதுக்குள்ளே வந்துட்டு முட்டையெல்லாம் வந்துட்டு போடும். அந்த ரெண்டும் இதை நம்ம அப்படியே திறந்து விட்டு இதை கில் பண்ணணும்னா அப்படியே கில் பண்ணிக்கலாம். நிறைய இனப்பெருக்கம் பண்ணி நம்ம கில் பண்ணிக்கலாம். அடுத்து இது வந்துட்டு இப்படி முட்டை போட்டோடனே அது வந்துட்டு அந்த ஆப்பரில் விழுந்து அது சேகரிச்சிடும். இது நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும். ஓகே வாங்க, இப்போ இதில் உள்ள பிளாக் எடுத்துருவோம். எங்கே எடுக்கணும்? இங்கே இது இருக்கா? இதில் இருக்குமா? இதோ இருக்குது. ஓகே, இந்த ஃபார்ம் இருந்துட்டு போது நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு இதை பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. இல்லை விரட்டி வெடிக்க உடைக்க தோணுது. ஏன்னா ரோடு வந்துட்டு மேலே ஏறணும் தான் அந்த மேட்டில் ஏற்றி வச்சுருந்தேன். ஆனால் இதை ஈஸியாக உடச்சே இது பண்ணிடலாம். ஏன்னா அங்கே பாருங்க பள்ளமாகவும் இருக்குது. இது நம்ம அந்த பிளாக் உடைக்கிறதுக்கு அலுப்பு போட்டுக்கிட்டு அப்படியே மேலேயே வச்சுருந்தோம். எனக்கு அப்படியே எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதனால தான். ஓகே, இதை நம்ம எடுத்துருவோம். இதை நம்ம எடுத்து இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். இங்கே இப்படி இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வீடை கட்ட ஆரம்பிக்கணும். டக்குன்னு எப்படி கட்டணும்? ஓகே, இப்போ டக்கு வென்று நாம் கட்ட போகின்றோம். பாடா ஏய் ஆமாம்ல, இன்னும் ஒயிட் கலர் வச்சு எனக்கு அப்படியே நான் மறந்தே போயிட்டேன் காய்ஸ். அந்த பிளாக் வைக்கணும்னு சாரி பெரிய மிஸ்டேக். எப்பா எடிட்ரு இந்த இடத்துல கட் பண்ணிடு. ஓகே, கட் பண்ணிடுறோம், போட்டுறப்பா. ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இது ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே, இதை மட்டும் எடுத்தாங்க வச்சிடணும். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சாச்சு. இது இப்போ கரெக்டாக அழகாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நம்ம இப்போ வீடு கட்ட போகிறோம். எப்படி கட்ட போகிறோம் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் எடுத்து முதல்ல இங்கே அசம்பிள் பண்ணிடணும். இந்த இடத்த முதல்ல அடைக்கணும்னு நான் ஒரு ஐடியாலே இருந்தேன், மறந்தே போயிட்டேன். இருங்க, இந்த இடத்த பார்த்துக்கிறேன் கொஞ்சம். ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணணும். அவ்வளோதான் இப்போதைக்கு. நம்ம இந்த இடத்த இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இந்த இதில் இந்த இதோட நம்ம பிளாக்ஸ் வச்சு அடைச்சி நம்ம அது உள்ளே பார்க்கணும். ஹே மணி, எங்கே நீ ஏறி நிற்கிற? இங்கே வா அங்கே போகாத. ஓகே காய்ஸ், மணி பாய் தான் எங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன சொல்கிறது? இப்போ நான் உங்கள்கிட்ட நம்மளோட சேனலில் வந்துட்டு வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் ஆக மாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுது. அதுக்கு காரணமே இந்த செல்லு தான், இந்த ஃபோனாக தான். ஏன்னா எக்ஸாம் தான் அதெல்லாம் கிடையாது. அப்படியா இருந்தாலும் நான் எப்படியா ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ண பார்ப்பேன். இது வந்துட்டு ஒய்ஃபை இல்லாமல் இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஃபோனே டோட்டலாக சொல்லணும்னா ஃபோனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபெதர் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. இந்த ஃபோனே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால தான் பெரிய தொல்லையாக இருக்குது. அதோட நீங்கள் ஏதாவது ரிலீஃப் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்துட்டு மோட்டோ எப்படியா பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். யாராவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க நண்பா. ஃபுல்லாகவே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஃப்ளவர்லாம் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, என்ன இது லீஷ் வச்சுருக்கோம் கையில்.
ஓ அதுக்குள்ளேருந்து எடுத்ததா? போ. ஓகே காய்ஸ், இப்போ எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளாக்ஸ் எல்லாம் உள்ளே வைக்கணும். ஆனால் இதுக்குள்ளே இடமே இல்லை. ஒரே ஒரு இடம் இருக்கா? இல்லை ஸ்டாக் வச்சுருவோம். நோ காய்ஸ், நோ பிளேஸ். அது வந்து சத்த அட்ஜஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கோங்கடா. நான் அடுத்ததில் உங்களுக்காக நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இந்த பிக்காக்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சுருவோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம கையில் வேறு பொருளுமே இல்லை. ஒரு பொருளுமே தான், ஒரு கத்தி எதுவுமே இல்லை. அதை வேறு செய்யணும். ஓகே, இப்போ நம்ம அங்கே இடத்துக்கு போகணும். அதுக்கு பிளாக்கு. ஐயோ, நான் எதுக்கு வந்தேன்றதே மறந்துடுறேன் கைஸ். நிறைய ஸ்டாக்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் தேவைப்படும். டர்ட்டு காய்ஸ், டர்ட்டே அவ்வளோதான் இருக்குது. ஓ மை காட், அச்சோ டர்ட்டு இந்த 4 ஸ்டாக் தானா? பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கிறத. ஏன்னா இந்த இதில் தானே சரௌண்டிங்கில் சுரண்டிருப்போம். அடுத்து அங்கே மழையெல்லாம் நல்லா லோடு போட்டோன்னா வச்சுக்கோங்களேன், அங்கெல்லாம் நிறைய இது பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போகலாம். இந்த வீட்டை வந்துட்டு என்ன பண்ணுறதுனா இடிச்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு இடிச்சிருவோமா இல்லை ஏதாவது ஒரு இதை யூஸ் பண்ணிக்குவோமா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, நான் ஓகே, இந்த ஃபுல்லாகவே வீடு கட்டிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஃபெதர் எடுத்துக்குவோம், இது யூஸ் ஆகும் இப்போதைக்கு. அச்சோ, நைட்டாக வேறு ஆகுது. நைட்டு பிரச்சனைலாம் பெரிய தொல்லையாக இருக்குது. வேறு அது ஒரு பக்கம் ரிப்பீட் பிரச்சனை. எப்பா இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கா? அதே இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுன்னா விளம்பரம் வரும். அது நான் என் சேனலில் போட்டால் காப்பிரைட் தான் அனுவும். அதனால தான் நானே இன்னும் நெட்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். காப்பிரைட் முக்கியமாக ரிப்பீட் தான் முக்கியமானு கேட்டேன். எனக்கு காப்பிரைட் தான் முக்கியம். அதனால் அச்சோ நைட் ஆகுதே. பரவாயில்ல, வில்லேஜில் தூங்கிக்கலாம். தூங்கிட்டீங்களா எல்லாம்? நீங்கள் தூங்குறதே நான் பார்த்ததில்ல. அப்பா வரிசையாக தூங்குறாங்க. பெரிய தலை கட்டலாம். இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த வில்லேஜர் ஃபார்மில் வந்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அவனுங்கெல்லாம் திறந்து விட்ருவோம். ஏன்னா வீடெல்லாம் கட்டிகிட்டே கண்டிப்பாக திறந்து விட்டுருவோம். ஓகே, இப்போது நம்ம என்ன செய்ய, நம்ம இந்த இடத்த பிளைன் பற்றி போன பாட்டிலே வச்சுருக்கணும். நான் என் வீடு கட்டணும் 3 பாட்டாக இது பண்ணுற முடிய மாட்டேங்குது. இந்த வீடு மட்டும் கட்டிட்டோன்னா இந்த வில்லேஜஸ்ஸே வில்லேஜெல்லாம் இது பண்ணணும். பேசாமல் இந்த வில்லேஜை இடிச்சிருமா? வில்லேஜஸ்க்கெல்லாம் எதுக்கு வீடு? பேசாமல் இந்த வில்லேஜஸ்க்கு இதான் வீடு. இந்த வில்லேஜ் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி அவனுங்களுக்கு ரிலீஸ்லாம் பண்ண வேணாம். அவனுங்க அதுக்குள்ளேயே நல்லா சுதந்திரமாக தான் கழிச்சிருக்காங்க இருப்பானுங்க. இருந்தாலும் நம்மளை மாதிரிலாம் சுதந்திரமாக இருக்க முடியாது. ஓகே, இது வரலும் வேணுமா? சே, இது வரலுமாச்சும் வேணும். ஓகே, ஐயோ இந்த வீடு இடைஞ்சலாக இருக்குது. பரவாயில்ல, வீட்டு மேலே கட்டி விட. இந்த இடம்லாம் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்தெல்லாம் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பின்னாடி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வீடு கட்டுறதா இதோட முடிஞ்சது காய்ஸ். என்ன எதுக்குன்னா இது நிறைய டர்ட்டு தேவை. இதுக்கு வேறு நான் வீடை கட்டணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நம்மளே பார்க்கணும். ஓகே காய்ஸ், இப்போ இந்த இடம் எவ்வளோ இருக்குன்னா இது ஃபுல்லாகவே இது பேசாமல் டெட்டு வச்சு இப்படி சும்மா மேலாப்பில் அப்படியே பரப்பிட்டுருவோம். இதுக்குள்ளே ஏதாவது நோன்னா இப்போ தேவைப்படுமே. அச்சோ பரவாயில்ல, அப்படியே முடிச்சு விட்ருவோம். எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம். இப்போதைக்கு சும்மா அப்படி மேலாப்பில் மூடி விட்டுட்டு நம்ம வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடு எவ்வளோ தூரம் வருதுன்னு வேறு தெரியலை. நான் உங்களுக்கு நல்லாவே பெருசாக வீடு கட்டணும். ஒரு சுற்றி எத்தனை பிளாக் போடலாம்? போடலான்னா ஒரு ஓகே காய்ஸ், இப்போ மேலாப்பில் மூடிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இப்போ எல்லாத்தையுமே ஃபுல்லாக அடைச்சாச்சு. வாங்க நம்ம வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இதை வந்துட்டு எத்தனை பிளாக்கில் போடலாம்? இந்த இடத்துக்கு தான் போடணும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு தான். ஓகே, இல்லை ஒரு 2 பிளாக்காக தள்ளி வேணும்ல. இருங்க, நான் போய் பிக்காக்ஸ் எடுத்துக்கிறேன். வந்துட்டோம். ஒரு பிக்காக்ஸாக வேணும். ஃபுட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபுட்டு இருந்தும் சாப்பிட தான் டைமில் இந்த வேலைலாம் விதைக்கணும். வேறு நிறைய வேலை தான் இருக்குது. வீடு கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து மைனிங் போகிறதுன்னு மாதிரிலாம் நிறைய பிரச்சனையே வராது காய்ஸ். மைனிங் பண்ணால் செஸ்ட்டு வர வைக்கணுமே, அதுதான் எனக்கு ஒரே கவலை. நீங்கள் மற்றபடி வேறு எதுவும் நினைக்காங்க. ஏன் இப்போ நான் இதுக்கு இங்கே வந்தேன்? எனக்கு அதான் பேசிக்கிட்டே எங்கேயா போயிடுறேன் காய்ஸ். அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே போயிட்டு
பிகாக்ஸ் ஒன்று எடுத்துக்குவோம். கதை சும்மா தந்து போட யார் வரப்போறா உள்ள. ஓகே இது ஆனால் இது வந்து இங்கே வரணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அகலம் வந்துட்டு 12 தூக்கிடுமா. எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். அதில் 2 3 4 5 6 12 தூக்கிடும். 1 2 3 பிளாக் 3 4 5 6. ஓகே கைஸ், இப்போ 6 7 8 9 10. ஏன் இந்த பக்கம் 10 கூட்டுறோன்னு நினைக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் 10 இருக்கா, இந்த பக்கம் 10 இருக்கணும். இப்போ இதில் சென்டர் பார்க்கணும். இருங்க, 1 2 3 16 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 17 18 இருக்கும். 19 20. இதுதான் நம்மளோட வீடு. இப்போது 20ல் இதில் 10 10 தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 2 பிளாக்கை தான் தூக்கணும். 9ஐயும் 10ஐயும். இதில் வந்துட்டு எத்தனை இருக்கும்னா 8 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது இதில். அப்போ இதுலேயும் 10 இருக்கணும். ஒன்று குறைச்சா இதில் வந்துட்டு எத்தனை இருக்கும். இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 இருக்குது கைஸ். ஓகே, பரவாயில்ல. இப்போ அகலம் வந்துட்டு எத்தனை அடி போடணும்னா கண்டிப்பாகவே தூரம். ஆமாம்ல, எதுக்கு இப்போ பின்ன அங்கே கேவுக்குள்ளே செஸ்ட்டுக்கு போகணும்னு எனக்கு அப்போ தான் புரியுது. ஃபுட்டுக்காக போயிருப்போன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 போட்டிருக்குமா. இது போதும். பின்னாடி வந்து கார்டன் வந்துடும். இது போதும். பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம்லாம் சின்னதாக நம்மளுக்கு தேவையானது செஞ்சு. ஆஹா, எனக்குன்னே வருவான் போல இருக்கே. இவனை வச்சு என்ன பண்ணுறது. வாவா, பழச்சுப்பா. நம்ம பின்னாடி வந்துட்டு கார்டன் வேணாலும் வச்சுக்கலாம், வேணான்னாலும். ஆனால் இப்போதைக்கு கார்டன் வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. நம்ம பின்னாடி ஏதாவது கதவு வச்சோன்னா அதுக்கப்புறம் உடச்சி நம்ம பார்த்துக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது காய்ஸ் தெரிஞ்சு. 1 2 3 4. இதில் இன்னும் ஒரு 4 எடுத்தோம். 1 2 3 4. இது பெரிய வீடு தான், ரொம்ப தான். ஓகே. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே போட்டு பிளாக் போட்டு அடைச்சிருவோம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம என்ன பிளாட்ஃபார்ம் இதை வச்சே செஞ்சணுன்னா ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நான் இப்போ இது பேஸ்மெண்ட் மட்டும் இதில் போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக காங்கிரீட்லாம் ஃபுல்லாக வரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். இதான் கைஸ் இதோட பரப்பளவு. அவ்வளோதான் கைஸ், இது அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்கோம். நம்ம 27 போக் ஷாப் இருக்குது. போக் ஷாப் எடுத்து கருக்கு மொர்க் சாப்பிட்டாச்சு கைஸ். இதில் எதுக்கும் ஒரு 5 பக்கத்துலேயே வச்சுக்குவோம். 6 இருக்கட்டும். இதில் ஒரு பக்கத்துலேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம அடிக்கடி பசி எடுக்குது இப்போ நிறைய வேலையெல்லாம் இருக்கிறதுனால. ஓகே, இதில் வந்துட்டு இதை வச்சுட்டு இதெல்லாம் நம்ம கையில் இருக்க வேண்டிய பொருள் தான். இந்த 54 பிளாக்ஸை கொண்டு போயிட்டு வைக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 3 ஸ்டாக் வைக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ சாப்பிட்டு நம்ம இப்போ மேலே போய்க்கலாம். ஃபெதர் இருக்குது. அந்த 3 பிளாக் இது இருக்குல்ல கைஸ், 3 இது இருக்குது. அதை 3 பிளாக் வைக்க முடியும். இந்த பிளாக்கை வைக்க முடியும், இந்த பிளாக்கை வைக்க முடியும், இந்த பிளாக்கை வைக்க முடியும். இப்போதைக்கு இது எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய்ட்டு வச்சுருவோம். இங்கே பாருங்க, இங்கே இப்படி வச்சோன்னா கரெக்டாக இருந்துக்கும். இது கூட பரவாயில்ல. இங்கே பாருங்க, இது கூட கம்பைன். ஐயோ, உள்ளே போ, கம்பைன் ஆகிக்கும். ஓகே, உள்ளே போங்க. அப்பாடா, எல்லாம் கரெக்டாக ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த ஃபெதர் வந்துட்டு எங்கே வைக்கணும்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வேறு ஒரு பக்கம் இருங்க. நான் சீடை எடுக்க மறந்துட்டேன். ஒரு சரியாக எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். எல்லாத்தையும் திருப்பி போய் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரே பெரிய இதுதான், கடுப்பு தான்.
இதே ஃபுல்லாக இருக்குது ஸ்டோரேஜ் செக்ஷனே. ஃபுல்லாக வீட்டை நட்டு விட வேண்டியதான் இந்த இருப்பு. பத்தலைன்னா இது எல்லாத்தையும் சீடெல்லாம் இந்த சீடெல்லாம் எல்லாத்தையும் கேரட் நட்டில் விதைய வைக்கலாம். அது ஒரு பக்கம் வேறு. இந்தா எல்லா சீடியும் எடுத்துக்கோ. எல்லா சீடியும் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக என்ன பண்ணுற போயிட்டு எல்லாத்தையும் நடு. யாருக்கும் வேலை சொல்கிற மாதிரி. இன்னமும் நைட் ஆகிட்டு போகிறது ஒரு ஃபீல் ஆகுது. ஆமாம் காய்ஸ், இது என்ன காய்ஸ் இப்படி இது பண்ணுது? பரவாயில்ல, ஒரு சன்செட் பார்ப்போமா? ஆஹா, மலர்கள் இடையில் சூரியனாம். ஓகே, இப்போ தூங்கலாம். தூக்கம். இப்போ போய் நட்டுறலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த வயலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துணும். நம்மளுக்கு சின்ன வயலாக இருந்தாலும் நம்மள்கிட்ட போதுமான அளவு இருக்குது. கொஞ்சோண்டு சின்ன வயலாக இருந்தாலும் நம்மளுக்கு பெரிய லாபம் கொடுக்குது. இதை நெட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ இந்த வயல் ஃபுல்லாகவே வீட்டை மட்டுமே நட்டாச்சு. அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு வீட்டு வரும், 2 ஸ்டாக் வீட்டு வரும். பாருங்க, இதுதான் பெரிய வயலே. இது சின்ன வயல் தான், 2 சின்ன வயல் தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் அது பெரிய வயல் தான். இது நம்மளுக்கு சின்ன வயலாக தெரியுது. ஆனால் இதுலேருந்து கிடைக்கிற சாப்பாடே நம்மளுக்கு போதுமான அளவு இருக்குது. இதையும் நான் நட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதோட வீட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பீட்ரூட்டை நட்டு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் நட்டாச்சு. ஓகே காய்ஸ், இப்போ வீட்டுக்கு போயிட்டு பாக்கி இருக்கிற சீட் எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் தோணுது. அதனால் அவங்களுக்கு போய் ஃபீட் பண்ணிடுவேன். யாருன்னு இந்த பக்கம் போகிறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட தலைவர் கோழிகள் தான். அவங்களுக்கு ஃபீடே பண்ணல. அவங்களுக்கு ஃபீட் பண்ணால் தான் அடுத்த கோழி குஞ்சு வரும். அதனால் அம்மா உள்ளே வந்துட்டேன். ஃபீடு. ஓகே, இந்தா உனக்கும் ஃபீடு. இவங்க இந்த நேரத்தில் நான் ஓடிடுவேன் தண்ணி. எப்பாடி ஓடி. அப்பாடா, நல்ல வேலை கைஸ். இப்போ 2 பிளாக் கிடச்சிச்சா. இப்போ இந்த ஒரு பிளாக் இங்கே உள்ள வச்சிரும். நான் எப்படியாவது தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் வித்தா காட்டி. இதுலேருந்து 9. நானும் போக் சாப்புன்னு நினச்சேன். பரவாயில்ல, முட்டை பார்த்தா கரெக்டாக தான் கைஸ் கலெக்ட் ஆகுது. 6 முட்டை பார்த்தோமா, இப்போ 9 முட்டை ஆயிடுச்சு பாருங்க, டபுள் பண்ணாங்க. இதில் ஒரு 4 இருக்குது. ஓகே கைஸ், 2 கோழி முட்டை விட்டு அடுத்தடுத்து நிறைய குஞ்சு பறிக்கிட்டோம். ஓகே, இந்த சீடை வச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம கேரட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கானுங்களா? 2, 4, 6, 7 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஈவன் நம்ம அந்த ஆடுகளுக்கு தனியாக பிரிக்கணும் வேறு. அதுக்கு அடுத்ததில் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருவோம் தனியாக. இதில் டைம் கிடச்சிச்சேன்னு பிடிச்சி பார்த்துட்டேன். இப்போ சமயம் பூனையெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போயிடும். வா, நீ உள்ளே வா. வாங்க எந்திரிங்க 3 பேரும். உங்களுக்கு இன்னொரு குட்டி தான் போட்டு விடணும். வாங்க வெளில வாங்க, போகலாம் வாங்க. கதவை சாத்தினாலும் வந்துடுவீங்களே. அவங்களா கதவை சாத்தினா வர முடியாதா உங்களால்? இப்படி வாங்க. சரி, நம்ம எல்லா வேலையெல்லாம் பார்க்குறோம் வேறு. படம் வந்துட்டானுங்களா? இப்போ நம்ம இந்த குதிரையை தான் எங்கேயாவது காலி பண்ணணும். ஏன்னா இதை வந்துட்டு ஆடு ஃபார்ம் ஆக்கிடும். உள்ளே வாங்க. ஓகே, உள்ளே போங்க. வாங்க உள்ளே வாங்க. உள்ளே வந்து போய் உட்காந்துங்க. கோடா எங்கே இன்னொருத்தனா? மிஸ்டர் அப்பா இங்கே வாங்க. அம்மா போய் கொண்டாங்க, அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா இங்கே வாங்க, அங்கே போய் உட்காந்துங்க. அழகாக போய் உட்காந்துக்கணும். ஓகே வாங்க. உட்காந்துச்சா? உட்காந்துக்கோ. உனக்கு இங்கே சிட்டு தான் நான் தான் கொடுக்கணும் போல இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு டைமெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஓகே, 3 பேர் உட்காந்துக்கிட்டாங்க. பத்திரமா இங்கேயே உட்காந்துங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கொண்டு போய் இப்போ நம்மளோட ஃபுட்டு வந்துட்டு இது கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இதில். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 34 போதும். இது எடுத்துக்கோம். இதில் ஒரு 46 போதும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் உள்ள ஆடுகளை மட்டும் லீஷ் கொடுத்து, அதாவது கையில் போட்டு இழுத்துட்டு வந்து அந்த தனி ஃபார்மில் விட்டுருவோம். இதே 25 ஃபென்ஸ் கூட இருக்குது. இருந்தாலும் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, வரலாங்கிறேன். கொண்டு வந்துடும். ஏன்னா அது ஒன்றா இருக்கிறது எதுக்கு ஃபிட் பண்ணுறோம் என்ன எதுன்னு ஒன்றுமே தெரியல. அதனால தான் இப்போ மாடு ஆடெல்லாம் தனியாக வரணும். இந்தாங்க. ஓகே, இந்தாங்க. ஐயோ, லீஸ் கொடுக்க போல அடிச்சுப்பேன். ஓகே, ஆடுகள் எல்லாரோடைய கழுத்துலையுமே கட்டியாச்சு. இப்போ நோருங்க நீங்கள் இந்த இடத்த விட்டு. ஓகே, இதெல்லாம் இப்போ வெளில விட்டு போகிறது தானே பெரிய விஷயமே.
அச்சோ இப்படி கூட்டு போகிறது. ஓகே பரவாயில்லையா, அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு போயிடும். ஓகே காய்ஸ், இப்போ இதை உடச்சி மாடு ஒன்று வெளில வருதியா? அதனால் மாடு ஒன்று தானே 2 இவங்கெல்லாம் பிடிச்சி நான் திருப்பி வெளில போட்டுருவேன். இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே காய்ஸ், நிறைய பேர் வெளில வந்துட்டாங்க மாடு நண்பர்கள். ஓகே இவங்கெல்லாம் வந்து திருப்பியும் பிடிச்சி வெளில உள்ள விடணும். அது வேறு பாவி குதிரை உள்ளே போ. ஓகே எல்லாம் ஒன்று ஒன்றா வரானுங்க கைஸ். அப்பாடா ஒருத்தனா இருந்தா கூட. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. நான் அடுத்த வேலையை பார்க்கணும்ல, வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா? ஓகே